யாரை கண்டிக்கிறாங்கன்னா தமிழக அரசை கண்டிக்கிறாங்க. இஸ்லாமியரை நீ ஏன் மேலே போன இஸ்லாமியர் கண்டிக்கல? தமிழக அரசு நீ ஏன் தடுக்க தவறின? நீ ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு தடுத்தல. அதே மாதிரி நவாஸ்கனி நீ தடுத்துருக்கணும்ல, ஏன் தடுக்கல? நவாஸ்கனி எப்படி மலை மேலே நீ அலோவ் பண்ண? நீ ஏன் நவாஸ்கனியை மலை மேலே அலோவ் பண்ணன்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் நீங்கள் யார் சொல்லணும்? அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லணும், அந்த எஸ்பி சொல்லணும், தமிழக முதலமைச்சர் சொல்லணும், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லணும். ஏன் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க? அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் விடும்போது அதை கவனத்தை ஈர்க்கணும்னா ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கேட்குறாங்க. நீ அனுமதி மறுக்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக, மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. நீ அந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? நாளைக்கு மத்திய அரசு பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பெருநகரங்களில் என்ன வச்சுருக்கீங்க? போராட்டம் வச்சுருக்கீங்க. அதுக்கு எப்படி அனுமதி யார் கொடுக்குறா உங்களுக்கு அனுமதி? என்னங்க ஒரு இந்துனாக்கா அனுமதி கொடுக்க மாட்டேன், ஒரு இந்து முன்னணி அனுமதி கொடுக்க மாட்டேன், பாஜக அனுமதி கொடுக்க மாட்டேன், RSS அனுமதி கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போயிட்டு உங்ககிட்ட கோர்ட்டில் நின்று நாங்கள் தொங்கி தீர்ப்பு வாங்கிட்டு வரணுமா? இதே உங்கள் பிரச்சனைனாக்கா உங்களுக்கு ஆர்ப்பாட்டம்னா உடனே நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருமா உங்களுக்கு காவல்துறை? இப்போ நாளைக்கு அனுமதி யார் கொடுத்தா? யாருங்க அனுமதி கொடுத்தா? ஆளும் அரசுனா மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவீங்களா? அப்போ அதாவது எதிர்கட்சி கூட கொடுத்துட்றாங்க, காங்கிரஸ் கூட கொடுத்துட்றாங்க அனுமதியை, ADMK கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் இவர்கள் முழுக்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா BJP, RSS, இந்து முன்னணி.